பிரபாகரன் சார், கண்மணி கேஸில் 2 நாளாக தலைமறைவாக இருந்த A1 பாரதியை பிடிச்சாச்சுங்க சார். கையில் ரத்தத்தோட ஒரு துணியை வச்சுக்கிட்டு ஹைவே பக்கமாக சுற்றிட்டு இருந்தாங்க சார். பேட்ரோல் போலீஸ் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். அவன் தான் அடையாளங்காட்டு ஆசுமலை அடிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். சார் இப்போ அவனை ராஜேந்திர இருக்கு போய் வளவலன்னு பேசிட்டு இருக்காதியா. ஸ்டேஷன்ல வேணாம், அவனை அப்படியே நம்ம ஸ்பாட்டுக்கு இழுத்து வந்துரு சார். அன்அஃபிஷியலாவா சார்? சொல்றத மட்டும் செய்ய. டே தம்பி, எந்திரா, சார் வந்திருக்காருல. சார் அன்ஆஃபிஷியல்னு சொன்னீங்களே, ப்ராப்ளம் எதுவும் வராதுல்ல? அதெல்லாம் ஒரு சொல்றத மட்டும் செய். இந்த பத்தி ஏதாவது விசாரிச்சியா? சார் இவன் பேர் பாரதி சார். இவன் ஒரு பிச்சைக்காரனாமா சார். இவன் அந்த ஆசிரமத்துக்கு வந்து 1 வருஷம் தான் ஆச்சாமா சார். ஆனா அவன் வந்து 3 மாசத்துல ஏற்கனவே அங்க கண்மணின்னு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு கூட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருந்தா அப்படியாமா சார். ரொம்ப க்ளோஸ்னா சார் 2 பேரும் காதலிக்காங்க சார். காதலிக்கிறவன் பண்ற வேலை யாராவது சார்? இவன் ஊமையாமா சார். சின்ன வயசுல இருந்து பேச முடியாதுங்களாமா. துரைக்கு வாய் தான் பேச வராது, ஆனா மத்தெல்லாம் தெளிவா வருது இல்ல. இவன் முகர பார்த்தாலே தெரியுது இவன் தான் அந்த காரியத்தை பண்ணிருப்பான்னு. அது என்னடா கையில துணி? சார் அந்த ஆசிரமம் அடி சொன்னாங்க சார். அது அந்த பொண்ணோட ட்ரெஸ் ஆமா சார். டேய், உனக்கு இன்னுமே வெறியாடங்களையாடா? அந்த பொண்ணு துணியை கூட விட்டு வைக்கலையா நீ? டேய், என்னடா சும்மாங்கிற? இப்ப என்ன நீ பண்ணலன்னு தானே சொல்ற? நீ பண்ணலன்னு சொன்னா நீ ஒரு ஊமை, அதனால உன் மேல கரிசனைப்பட்டு விட்டுருவாங்க நினைச்சியா? அப்படிலாம் கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. நேரம் ஏத்த மாதிரி ஒரு கடையில கூட சிகரெட் இல்லை. சார் விசாரிச்சதுல வச்சு பார்க்கும்போது இவன் அதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா சார்? அங்க இருந்ததுலயும் ஒருத்தன் தாயா பையன். இவன் பண்ணாம அதை வேற யாரையா பண்ணிருப்பா? நேரம் கேட்டமா இங்க CCTV இல்லை, ஒரு இல்லை, ஒரே தலைவலியா இருக்கு. இதுல இவன் வேற இவ்வளோ பேசுறத பார்த்தா நீயும் இதுல கூட்டு போல. சார் 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 அப்போ வாயை போட்டு ஒரு ஓரமா நில்லு. நீ அந்த பொண்ணை தலையில அடிச்சடியில கான்சியஸ் எல்லாம் தடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கான்சியஸ் வந்துடும். ராஜேந்திர, கான்ஸ்டபிள் சீதாவையும் அந்த ஆசிரம லேடியும் கண்மணி கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க அனுப்பியிருந்தேன். என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேளு. சார், கண்மணி கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்க ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். என்னடா முறைக்கிற? ராஜேந்திர, டிஎஸ்பி கால் பண்றாரு, நான் வெளியே இருக்கேன்னு சொல்லு. பிரபாகரே, கேஸ் ஆட் அவுட் ஆயிச்சா? ஹலோ சார், நான் கான்ஸ்டபிள் ராஜேந்திரன் பேசுறேன் சார். பிரபாகரன் சார் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. என்கொயரி போயிட்டு இருக்குங்க சார். எது என்கொயரியா? ஏற்கனவே 2 நாள் ஆச்சியா? அந்த ஆசிரமில் நீ வசந்தி வேற ரொம்ப வேண்டியவங்க. கேஸ் பப்ளிக் மீடியான்னு போச்சுன்னா ஆசிரமத்துக்கு கெட்ட பேர் வந்துடணும் ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. அதான் அந்த ஆசிரமத்திலிருந்து ஒரு பையனை பிடிச்சி சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களே, அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி சார்ஜ். எங்கேயா அந்த பிரபாகர்? என்ன புரிஞ்சிட்டு இருக்கானா அவன்? அவனுக்கு ஏதாவது சொல்லியா தரணும். சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணுங்கயா. வைங்க போனே. சார் என்ன சார்? எனக்கு மட்டும் என்னையா தெரியும்? கேஸ முடியணும்னு சொல்றாங்க, எவிடன்ஸும் வேணுங்கிறாங்க. அது சீதா கால் பண்ணி மோடி என்ன அப்டேட்னு கேளியா? மேடம், அவங்கள கூப்பிடுங்க. அம்மா கண்மணி, அம்மா வந்துக்கிறேன்டா. மா கண்மணி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் நான் பிடிச்சாச்சுமா. கண்மணி, அது வேற யாரும் இல்லம்மா, பாரதி தான். இல்ல, பாரதி எப்படி பண்றவன் இல்ல. பாரதி எப்படி பட்டவன் கிடையாது. நீதாம்மா இப்படி சொல்ற?
ஆனா அந்த பரதேசி எப்படா இந்த வாய்ப்பு கிடைக்குன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பான் போல. இல்ல அவன் இல்ல, அவன் அப்படி பண்ண மாட்டான். போலீஸ் அவனை புடிச்சிட்டாங்கம்மா. நீ அவன் தான் ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டீன்னா போலீஸ் மேற்கொண்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்கம்மா. கண்டிப்பா அவன் இல்ல, அவனா இருக்காது. உன்னை தலையில அடிச்சு மயக்கம் போட வச்சு தப்பா நடக்க முயற்சி பண்ணுனா அதுக்குள்ள நாங்க வந்ததால எங்களை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டான். தப்பே பண்ணாதவன் எதுக்கு ஓடி ஒளியோன்னு இதுல இருந்தே தெரியல. அவன் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிக்கிறேன்னு. இந்த அம்மா கண்மணி, அதான் அந்த அம்மா அவ்வளோ சொல்கிறாங்கல்ல, உனக்கு எப்படி தெரியும் அவன் அப்படி பண்ணலன்னு? அவன் தான் அதை பண்ணியிருக்கான். நீ பிளைண்டாக இருந்ததை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான். ஆசிரமத்தில் யாரும் இல்லாத நேரம் எப்போ வரும்னு பார்த்து காத்துட்டு இருந்திருப்பான் போல. என்னம்மா, நல்லா விவரம் தெரிஞ்ச பொண்ணு தானே, இதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா? இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? அவன் உடம்பை என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? தெரியுமா? எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, என்னால முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது. சார், விசாரிச்சதை வச்சு பார்க்கும்போது பாரதி விக்டிம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அந்த பொண்ணு ரொம்ப ட்ராமாவை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சார். எனக்கு என்னமோ அந்த பையன். சார் நான் சொன்னேன்ல சார், அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு. யோ ராஜேந்திர, கொஞ்ச நேரம் சும்மா இருயா. இந்த ஆளு வேற. யோ பிரபாகரே, எங்கேயா போய் தொலைஞ்ச? என்ன மயிரையா புடிங்கிட்டு இருக்க? சார், என்கொயரி போயிட்டு இருக்கு சார். கிழிச்ச இதத்தாயா அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்லாம் தெரியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள கேஸை முடிச்சு ஃபைல் சப்மிட் பண்ண பாரு. அப்படி உன்னால முடியலன்னா சொல்லு, நான் மார்னிங் ஒரு ஸ்பெஷல் டீம் இறக்கி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றேன். நீ ஒண்ணு பண்ணு, உன் காக்கி யூனிஃபார்மை கழட்டிட்டு மீசையை சரைச்சுக்கிட்டு பொட்டாச்சிக்க சேலையை கட்டிட்டு வீட்டுல பொண்டாட்டிக்கு பணி விட பண்ணு. வெய்யா போன சார் சார் அடிக்காதீங்க சார். சார் சார் பாவம் சார். சார் 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 பாவம் சார், அடிக்காதீங்க சார். ஹலோ, சொல்லியா? சார், ஹைவேக்கு பக்கத்துல ஒரு பாடி டீகம்போஸ் ஆகிற ஸ்டேஜ்ல கிடைச்சிருக்கு சார். ஃபேஸ் சரியா தெரியல சார். யாரோ தலையிலே கல்ல போட்டு கொண்டிருக்காங்க சார். வயசு ஒரு 40ல இருந்து 50க்குள்ள இருக்கும் சார். பீப்புள்ஸ் அவ்வளவா வராதனால யாருக்கும் இதை பத்தி அவ்வளவா தெரியல சார். எடுக்க வந்தவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் சார் இங்கே வந்தோம். இது கொஞ்சம் அவுட்டர் சைடுங்கிறதால சிசிடிவி எதுவும் இல்லை சார். ஆனால் இந்த கொலை நடந்து 2 நாள் ஆகியிருக்குன்னு கன்ஃபார்ம் தெரியுது சார். டேய், என்னடா பாக்குற? நீதானே அந்த கொலை பண்ண? பாவம் சார். சொல்றா. பாவம் சார், செத்துட்டு போறா சார். யோ விடியா. யோ, நார்மலா கேட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அடிச்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். பின்ன எப்படி விசாரிக்கிறது? இவனை என்ன பண்ற போற? ஹலோ டிஎஸ்பி சார், கேஸ் ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. தம்பி பயப்படாதீங்க தம்பி. இங்க நல்லா வாய் பேசுறவன் நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. பாவம், உங்களுக்கு வேற வாய் பேச முடியாது. நல்லா கண்ணு தெரிஞ்ச பொண்ணு என்னை இவன் தான் கற்பழிக்க முயற்சி பண்ணான்னு சொன்னாலே ஆதாரம் எங்க இருந்தா கேட்பாங்க. பாவம், அந்த பொண்ணுக்கு வேற கண்ணு தெரியாது. என்னால உங்களுக்கு எந்த நல்லதும் பண்ண முடியல தம்பி. என்கிட்ட அந்த அதிகாரமும் இல்லை. இந்த மிருகங்கிட்ட தினம் தினம் அடி வாங்கி சாகிறதுக்கு செய்யாத தப்ப ஒத்துக்கிட்டு ஒரே அடியா செத்து போயிடலாம் தம்பி. இப்படி சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னால உங்களை அந்த நிலைமையில பார்க்க முடியல தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க. பாரதி, பாரதி, எனக்கு ஒரு டாய்லெட் செயின் அழகா இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பல்ல, அது மட்டும் இப்போ போய் வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வந்து நீயே உன் கையால் எனக்கு மாட்டி விடு பாரதி.
இப்போ போறியா? நான் இங்கே இருக்கணுமா? சீக்கிரம் போயிட்டு வா. பாரதி, பார்த்து போயிட்டு வா. எனக்கு கூடிய சீக்கிரமே கண்ணு தெரிஞ்சிடும்னு வசந்தி அம்மா சொன்னாங்க. எனக்கு கண்ணு தெரிஞ்சதும் நான் பார்க்குற ஆள் நீயா தாண்டா இருக்கணும். என்னை விட்டு போயிட மாட்டல்ல. யாரு யாரு? பாரதி, பாரதி, வசந்தி அம்மா. கண்ணுங்களா, என்ன கேட்காம யாரும் அந்த பக்கத்துல இருக்க இடிஞ்ச பில்டிங்க்கு போயிடக்கூடாது. ஏன்னா அங்கே ஒரு மோசமான பேட் அங்கிள் எப்பவுமே ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். டேய் பாரதி, கண்மணி என்னடா பண்ணி வச்சிருக்கிற? டேய் டேய் சார், அந்த பிச்சைக்கார பையனை பாவம்னு நினச்சி ஆசிரமத்தில் விட்டதே தப்பாக போச்சு சார். இப்போ அந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிக்கிறா சார். ஐயோ பிரபாகரே, முடிச்சு விட்றியா? யாரா யாரா நீ? என்னை ஒன்றும் பண்ணிடாத, என்னை ஒன்றும் பண்ணிடாத. யோ, என்ன பார்க்குற? இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தான். அவனை தூக்கி ஒரு ஓரமாக போட்டு ஆளுங்களை வர சொல்லு.